توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد. الحمد لله فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة صدق الله المولانا العظيم. قال نبينا سيدنا حبيبنا شفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم اللهم إن تهلك هذه العصابة لن تعبد في الأرض أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدرك لي يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. الحمد لله. புகழ் அனைத்தும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரிலும் மேலான இரு கண்ணிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் அவுலியாக்கள் அத்தாபுகள் நல்லடியார்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் மற்றும் புனிதமான இந்த மாதத்தில் புனிதமான இடத்தில் புனிதமான செய்திகளை பற்றி பகிர்ந்து கொள்ள எத்தனையோ பல வேளைகள் இருந்தும் இனி வரவிருந்தும் அதையெல்லாம் கடந்து நான் பத்ரு சஹாபியை போற்றப் போகிறேன் என்று பள்ளிவாசல்களில் சங்கமித்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றாது குன்றாது நின்று நிலவட்டுமாக. இன்று இங்கு நாமெல்லாம் சங்கமித்திருப்பதை போன்று நாளை மறுமையில் சுவனத்தில் உயர்ந்த சொர்க்கத்தில் அந்த பத்ரு ஷுஹதாக்களோடு சங்கமிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. சஹாபிகளை இறைநேசர்களை போற்றக்கூடிய அவர்களின் புகழ்பாடக்கூடிய இது போன்ற மஜ்லிஸ்களில் வாழ்நாள் முழுக்க நம்மை அல்லாஹ் கலக்கச் செய்வானாக. நம்முடைய எல்லா விதமான நியத்துகளை இந்த பத்ரு ஷுஹதாக்களுடைய நிகழ்வின் பொருட்டால் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் என்றெல்லாம் பெரிய துவா செய்வதை பார்த்து ஒரு 2 மணி நேரம் பேச போறோம்னு நினைக்க வேண்டாம். ஒரு 10-15 நிமிஷம் தான் நான் பேசுவேன். துவக்க உரை தான். அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான ஒரு நிகழ்வு. பத்ரு சஹாபாக்கள் தினம் இன்றல்ல நாளை தான். ஆனாலும் எப்போதுமே நானும் ஒரு 7-8 வருஷமாக ஒரு ரகசியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் உங்களுக்கு. இந்த வருடமும் சொல்லுகிறேன். அநேகமாக சொல்ல மாட்டேன் என்று நினைத்தேன். அல்லாஹ் கொண்டு வந்து சொல்ல வைத்திருக்கிறான். இன்றைய தினம் பத்ரு சஹாபாக்கள் நினைவு தினம் இல்லை என்றாலும், இங்கு இல்லை என்றாலும், எந்த இடத்தில் பத்ரு போர் நடந்ததோ அதை வைத்து இன்றைக்கு தான் பத்ரு சஹாபாக்கள். சவுதியில் இன்னைக்கு தானே
அப்ப அங்கதானே நடந்துச்சு. அப்ப நடந்த இடத்தை கவனித்து இன்றைக்குத்தான் பத்ரு ஷஹாதாக்கள் நினைவு தினம். இந்த ரகசியத்தை பாடி பக்கத்துல போய் சொல்லிடாதீங்க, அதுக்கு நான் கம்பெனி பொறுப்பேற்க மாட்டேன். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான ஒரு மஜ்லிஸுக்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலுடைய தலைமை இமாம், பாசத்திற்குரிய நண்பர் அப்துல் கார் சமதானி ஹஜரத் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் அற்புதமாக கிராத் ஓதிய ஃபயாஸ் அவர்களுக்கும், அழகான முறையிலே வரவேற்பு கொடுத்த பள்ளிவாசல் செயலாளர் அவர்களையும், மற்றும் எனக்கு பின்னால் நிறைய உரையாற்ற எத்தனையோ பல மிக சிறந்த மார்க்க மேதைகள்லாம் வர இருக்கிறார்கள். அத்தனை பேர்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து மீண்டும் என் சலாமினை சொல்லிக்கொண்டு சில செய்திகளை உங்களுக்கு முன்வைத்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, பத்ரு சஹாபாக்கள் நினைவு தினம் ஏறத்தாழ எல்லோருக்கும் வெளிரங்கமான தலைப்புகள் சில பத்ரு சஹாபாக்களும் இன்றைய தலைமுறையும் என்றெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு சில தகவல்களை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கலாம் என்று நினைக்கிறேன். பத்ரு போர் வரலாற்றிலே மிக முக்கியமான நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஏனென்றால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ரு போர் நாளை நடைபெறுகிறது என்றால் இன்றைக்கு இரவு செய்த துஆ தான் அந்த பத்ரு தினத்தை என்றைக்குமே நினைவு கூற வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தியது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ரு போர் நடக்கக்கூடிய நாளை நடக்கிறது என்றால், ரமலான் 17வது நாள் பத்ரு போர் துவங்க இருக்கிறது என்றால், இன்று இரவு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவிலேயே இருந்தார்கள், சஜிதாவிலேயே இருந்தார்கள். சஜிதாவிலேயே இருந்தவர்கள் யா ஐயோ யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ், யா ஐயோ யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ், யா அல்லாஹ் நீதான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னார்கள், அல்லாஹும்ம இன் துஹ்லிகு ஹாதிஹில் இஸாபா லன் துஅபது ஃபில் அர்த், யா அல்லாஹ் இந்த குறைவான 313 பேரை மட்டுமே கொண்ட இந்த சிறிய கூட்டம் நாளை வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் நீ வணங்கப்படுவதற்கு இந்த உலகத்தில் ஒருவர் கூட மிஞ்ச மாட்டார்கள் சொன்னாங்க. நாங்க தோத்துட்டோம் சொன்னா அல்லாஹ் என்று சொல்வதற்கு இந்த பூமியில் ஒருவரும் இருக்க மாட்டார் அப்படிங்கிற கடினமான வார்த்தையை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ் ஏன் கலங்குகிறீர்கள், ஏன் தயங்குகிறீர்கள், ஏன் பதட்டம் அடைகிறீர்கள், யா ரசூலல்லாஹ் நமக்கு வெற்றி நிச்சயம், யா ரசூலல்லாஹ் நமக்கு வெற்றி நிச்சயம், நாம தான் ஜெயிக்க போறோம், யா ரசூலல்லாஹ் பதற வேண்டாம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆறுதல் சொன்னது வரலாறு. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஜிதாவுலேயே எந்திரிக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த முகத்தில் அப்படி ஒரு பிரகாசத்தை, அப்படி ஒரு ஆனந்தத்தை, அப்படி ஒரு மகிழ்ச்சியை, அப்படி ஒரு பிரமிப்பை என் வாழ்க்கையில் என்றைக்குமே நான் கண்டதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஜிதாவிலிருந்து எந்திரித்தவர்கள் ஒரு விதமான ஒரு பதட்டத்துடன், ஒரு பூரிப்புடன் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் இங்க பார், அங்க பார், அங்க பார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், 3000 மலக்குமார்களை ஏந்திக் கொண்டு தலப்பாகை, வெள்ளத்தலப்பாகை கட்டிக்கொண்டு வீர வாள் எடுத்துக்கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். சொல்லிட்டு அப்படியே அபூபக்கர் கையை கூட்டிட்டு போய் சொன்னாங்க, இந்த இடத்தில் அபூஜஹல் இறந்து கிடப்பான், இந்த இடத்தில் உத்பா இறந்து கிடப்பான், இந்த இடத்தில் ஷைபா இறந்து கிடப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணர்வு பூர்வமான அந்த அப்படி ஒரு சூழலில் நான் ரசூலை கண்டதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்தை காட்டி இங்குதான் அபூஜஹல் இறந்து கிடப்பான் என்றார்களோ ஒரு இன்ச்சு கூட நகராம அங்கு அபூஜஹல் கிடந்தான். எந்த இடத்தை காட்டி இங்கு உத்பா கிடப்பான் என்று சொன்னார்களோ ஒரு இன்ச்சு நகராமல் அங்கே உத்பா கிடந்தான். எந்த இடத்தை காட்டி ஷைபா இங்குதான் கிடப்பான் என்று சொன்னார்களோ அந்த இடத்தில் ஷைபா கிடந்தான். அல்லாஹ் அப்படி ஒரு வெற்றியை கொடுத்தான். வரலாற்றிலே என்றைக்குமே மறக்க கூடாத ஒரு அற்புத நிகழ்வு பத்ரு. இந்த சவுதிக்காரங்களுக்கு அதெல்லாம் தெரிகிறதே இல்லை. எதை நினைவுபடுத்த வேண்டுமோ அதை நினைவுபடுத்துறதே இல்லை. ஃபவுண்டேஷன் டே, அரபு நாடு ஒன்றிணைந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கிளாக் டவர்ல லைட்டு போடுறோம். அதுவே
முதற் குலத்து ஆடுகளுடைய ரோமங்கள் அளவுக்கு நரகவாதிகள் விடுதலை செய்யப்படக்கூடிய பராத் இரவை விட்டுறான். பத்ர் போர்க்களத்தை போய் பார்த்தால் எவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போர், எந்த இடத்தில் எந்த சஹாபி அடங்கியிருக்கிறார் என்று கூட தெரியவில்லை. அப்படித்தான் அவர்கள் இன்றைக்கு இந்த பத்ரை நினைவு கூறுகிறார்கள், அப்படித்தான் அவர்கள் பாதுகாத்தும் வைத்திருக்கிறார்கள். அதுவே நம்ம கையில கிடைச்சிருந்துன்னு வச்சுங்களேன், அதனுடைய நிலையே வேற. அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களை, நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு போர் அது. அது இல்லை என்றால் இந்த பள்ளி இல்லை, நாம் இல்லை, முஸ்லிம்கள் இல்லை. இன்றைக்கு இஸ்லாம் இவ்வளவு அதிவேகமாக உலகத்தினுடைய 2ஆம் தரத்தில் இஸ்லாம் இன்றைக்கு 200 கோடி பேர் மக்களை தாண்டி இன்றைக்கு பரிணமிக்கிறது என்று சொன்னால் அந்த ஒரு போர் தான், அந்த பத்ர் போர் தான். வலக்கத் நஸரக்குமுல்லாஹ் பிபத்ரின் வஅன்தும் அதில்லா. உங்களுக்கு பத்ர் போரில் நான் உங்களுக்கு உதவி செய்தேன், நீங்கள் என்ன ரொம்ப கம்மியான ஆள்களா இருந்தீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறார். 313 பேர், 2 குதிரை, 70 ஒட்டகம், அவன்கிட்ட 200 ஒட்டகம், 70 குதிரைகள். எதிரிகள்கிட்ட 2 குதிரை, 70 ஒட்டகம், 313 பேர். ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர் கணக்கு, ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர் கணக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்திற்கு 3 பேர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று, அபூ லுபாபா 3 பேர். 3 பேர்னா என்னங்க, போகும் பொழுது கொஞ்சம் தூரம் இவர் உட்காந்து போகணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் உட்காந்து போகணும், அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் இறங்கிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏறணும், அப்புறம் கொஞ்சம் தூரம் போகணும், இறங்கிட்டு அதுக்கப்புறம் அபூ லுபாபா ஏறணும். இப்படி ஒரு ஒட்டகத்திற்கு 3 பேர் வீதம் கணக்கு. மதீனாவிலிருந்து பத்ர் களம் எவ்வளவு தூரம்? கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பஸ் போகுது. மக்காவிலிருந்து எடுத்து மதீனாவுக்கு நேரா போனா 450 கிலோமீட்டர். அதே பத்ர் வழியா போனா, இப்போ நம்ம கூட்டு போறோம் இல்லையா, அந்த உம்ரா செய்யக்கூடியவர்களை பத்ர் போர்க்களத்துல அங்க போய் அப்படி ஜியாரத் கொண்டு கூட்டு போவாங்க. அப்படி கூட்டு போனா 600 கிலோமீட்டர். அப்ப 300 கிலோமீட்டர் தூரம், 300 கிலோமீட்டர் தூரம் சும்மா ஏதோ வார்த்தைகளால் பேசிவிட்டு முடிக்கக்கூடிய செய்தி அல்ல இது. 300 கிலோமீட்டர் தொலை தூரம் ஒரு ஒட்டகம், 3 பேர் அந்த ஒட்டகத்தில் பயணிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ லுபாபா. இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அபூ லுபாபாவும் 2 பேரும் மஷூரா பண்ணாங்க. என்ன மஷூராண்டா, ரசூலோடு நாம போறது ரசூலோடு, நாம நடந்து ரசூலையே வைத்துக் கொண்டு போய்விடுவோம். 2 பேரும் முடிவு பண்ணாங்க. ரசூலை இறங்கி நாம ஏறிக்கிட்டு, அப்புறம் நாம இறங்கி ரசூலை ஏத்தி, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கடப்படுத்த வேண்டாம். அதான் என்ன செய்யலாம், நாம 2 பேரும் நடைப்பயணமாவே சென்று விடுவோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் வைத்தே கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க ஒட்டகத்திலே இருந்துக்குங்க யா ரசூலல்லாஹ், நாங்க நடந்து வந்துக்கிறோம் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னை விட நீங்கள் அதிகமான பலசாலிகளாகிவிட்டீர்களா, அல்லது உங்களை விட நான் நன்மையை சேகரிப்பதில் குறைந்தவனாகிவிட்டனான்னு கேட்டாங்க. எப்படி ஒரு தலைவர் பாருங்க, என்னை விட நீங்க அதிபயங்கர பலசாலிகளாக ஆகிவிட்டீர்களோ, அல்லது உங்களை விட நான் நன்மையை சேர்ப்பதில் குறைந்தவனாகிவிட்டேனா, எனக்கு நன்மை வேணாமா அப்படின்னு கேட்கிறாங்கண்டா, எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவருக்கு, எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தூதருக்கு நாம் உம்மத்தாக இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அப்படித்தான் போனாங்க. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட குறைந்த சஹாபிகளை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை இந்த பூகுலத்தில் இன்றைக்கு வரைக்கும், ஏன் இனி கியாமத் நாள் வரைக்கும் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு போராக இந்த பத்ர் போர் இன்றைக்கு வரைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் அந்த பத்ர் போருக்கு சாட்சியாக இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு வருடமும் அந்த தினத்தில் அதை நினைவுபடுத்துவதன் மூலமாக நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேட்கிற பொழுது, யா அல்லாஹ், நாங்கள் முஸ்லிம்களாக இருந்ததற்கு இந்த பத்ர் போர் ஒரு காரணமாக இருந்ததினால் ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதத்தில் அந்த பத்ர் சுஹதாக்களை நினைவு கூறிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அதனால நீ சொர்க்கம் போன்னு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவோம். இந்த பத்ர் சஹாபாக்களுக்கு அப்படி ஒரு சிறந்த உயர்வை அல்லாஹ் கொடுத்தான். நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சீங்கன்றா அல்லாஹ்.
பத்ரு சஹாபாக்கள் பத்ரு போர்ல கலந்து கொண்ட சஹாபிகளுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி என்ன? ஃபஃஅலூ மா ஷி'தும் யக்ஃபிருல்லாஹு லக்கும். நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க, உங்களுக்கு மன்னிப்பு அப்படின்னு அல்லாஹ் பொது மன்னிப்பை கொடுத்தான் பத்ரு சஹாபாக்களுக்கு. எல்லாருக்கும் ஜனாசா தொழுகை எத்தனை தக்பீர்? 4 தக்பீர் இல்லையா? ஆனால் பத்ரு சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் 5 தக்பீர் கட்டுவாங்க. ஏன்னா அவர் பத்ரு சஹாபி என்பதை நினைவுபடுத்துவதற்காக. அலி ரலியல்லாஹு அன்ஹு 8 தக்பீர் கட்டுவாங்க. ஏன்? அவர் பத்ரு சஹாபி என்பதை நினைவுபடுத்த. அருமையானவர்களே, அப்படி பத்ரு சஹாபாக்களை போற்றி புகழ்ந்தார்கள். ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வருகிற பொழுது ஒரு செய்தியை இப்படி சொன்னார்கள் இல்லையா? யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய சஹாபிகளுக்கு மத்தியில் பத்ரீன்களுக்கு எப்படி சிறப்போ, யா ரசூலுல்லாஹ், உங்கள் சஹாபிகளில் மத்தியில் பத்ரீன்களுக்கு எப்படி சிறப்போ அதே போன்று பத்ரு போரில் கலந்து கொண்ட எங்கள் 5000 மலக்குகளுக்கும் வானத்தில் சிறப்புண்டு என்று சொன்னார்கள். அவர்களுக்கு தனி சிறப்பு. அல்லாஹ் 2 போரை தான் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். எத்தனையோ பல போர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட போர்கள் இருந்தும் 2 போரை மட்டும் தான் அல்லாஹ் மென்ஷன் பண்ணி குர்ஆன்ல சொல்றான். ஒன்னு வலகத் நஸரகுமுல்லாஹு பி பத்ர், பத்ரு போரை, 2வது ஹுனைன் போரை. வரலாற்று ஆசிரியர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். ஏன் இந்த 2 போரை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான் என்று சொன்னால், இந்த 2 போரில் தான் மலக்குமார்கள் சங்கமித்தார்கள். பத்ரு போர்ல மலக்குமார்கள் வெள்ளை தலப்பாகையை கட்டிக்கொண்டு வாளேந்தி போர் செய்தார்கள். ஒரு சஹாபி இப்படி சொல்லுவார், ஒருவருடைய தலையை வெட்டலாம் என்று நான் ஓங்குகிறேன், தலை புரண்டு ஓடுகிறது. யாரு? மலக்குமார்கள் வெட்டுகிறார். நேரடியாக களத்தில் இறங்கி போராடினார்கள் மலக்குமார்கள். 2வது ஹுனைன் போர்ல மஞ்சள் சந்தன தலப்பாக்களை கட்டிக்கொண்டு லட்சக்கணக்கான மலக்குகள் வந்து ஆள்பலத்தை காட்டினார்கள். அந்த இடத்தில் போராடி ஆள்பலத்தை காட்டி எதிரிகளை திடுக்கம் செய்ய வைப்பதற்காக சந்தன தலப்பாக்களோடு லட்சக்கணக்கான மலக்குமார்கள் சங்கமித்தார்கள் ஹுனைன் போரில். இந்த 2 போரிலையும் மலக்குமார்களே வந்திறங்கியதனால் 2ஐயும் அல்லாஹ் குர்ஆனில் நினைவுபடுத்துகிறான். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு போர். தொழுகையில நிக்கிற பொழுது யாரு வந்தாலும், சலாஹுத்தீன் அய்யூபி பைத்துல் முகத்தஸை கைப்பற்றியதற்கு பின்னால் தொழுகைக்காக வேண்டி லேட்டா வர்றாரு. லேட்டா வந்தா தொழுகைக்கு மக்கள் எல்லாம் நின்று விட்டார்கள். செருப்பு கிடக்கிற இடத்துல, இப்ப நீங்க ஹரம் ஷரீஃப்லாம் வந்தா பார்க்கலாம், செருப்பு கிடக்கிற இடத்துல அந்த செருப்பை தள்ளி விட்டு அங்கே சஜிதா செய்தார் சலாஹுத்தீன் அய்யூபி. தொழுகை முடிஞ்ச உடனே பக்கத்துல ஒருத்தர் கேட்டாரு, உங்களால தானங்க பைத்துல் முகத்தஸே வந்தது, அந்த பைத்துல் முகத்தஸில் செருப்பு போடுகிற இடத்தில் நீங்கள் தொழுகிறீர்களேங்கிற பொழுது, அது சலாஹுத்தீன் அய்யூபியாக இருக்கட்டும், இந்த உலகத்திற்கே அவன் ஆண்ட அரசனாக இருக்கட்டும், தொழுகை என்று வந்துவிட்டால் அல்லாஹுக்கு முன்னால் சமம்தான். வரும்போது எங்க இடம் இருக்கு அங்கதான் தொழுகணும். அது சலாஹுத்தீன் அய்யூபிக்கும் அதே சட்டம் தான் என்றார். அப்படிப்பட்ட சூழலில் பத்ரு சஹாபாக்கள் தொழுகைக்கு வந்துவிட்டால் 5வது சப்பில், 7வது சப்பில், 11வது சப்பில் அவர்கள் நின்றால் எல்லா சஹாபாக்களும் வழிவிட்டு அந்த பத்ரு சஹாபியை இழுத்து கொண்டு வந்து முதல் சப்பில் நிறுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் நமக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்து கொடுத்தவர்கள் என்ற கண்ணியத்திற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, நேர மக்காவை நோக்கி வேகமா போங்க சொன்னாங்க. மக்காவை நோக்கி வேகமா போங்க. போற வழியில ஒரு பெண்மணி புர்காவை போட்டு போவான். அவளை பிடிச்சி அவள்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு, அதை வாங்கிட்டு வாங்கன்னாங்க. அல்லது நான் குதிரையை கிளப்பிட்டு வேகமா போனாங்க. போய் தேடி பார்த்தா ஆள் இல்லை. நல்லா தேடுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது பொய்யாகாது இல்லையா? இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க. தேடி அந்த பெண்மணியை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு என்ன வச்சிருக்க எடுந்தாங்க. அந்த பெண்மணி சொன்னால், நான் என்ன வச்சிருக்கேன், எதுவுமே நான் வச்சில்லையே. சொல்லி அனுப்புனது ரசூல். ரசூலுடைய வாயில் உண்மையை தவிர வேற எதுவும் வராது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதினால் நீ ஏதோ கொண்டு போகிறாய், அதை எடுத்து விட்டால் உனக்கு நல்லது, நான் எடுத்தால் மிக சிரமமாக உனக்கு ஆகிவிடும் சொன்னாங்க. அந்த பெண் பயந்து போய் கொண்டையிலிருந்து ஒரு சீட்டை எடுத்து கொடுத்தார். கொண்டைக்குள்ள ஒரு சீட்டு வச்சிருந்தா அதை எடுத்து கொடுத்தார். அதை பார்த்தா என்னன்னா, இராணுவ ரகசியம் அதில் எழுதப்பட்டிருந்தது.
இராணுவ ரகசியம். இன்னும் கொஞ்ச நாள்ல பத்ர் போர் நடந்து முடிஞ்ச பிறகு இது இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய படையை திரட்டிக்கிட்டு முகமது நபி மக்காவை நோக்கி வரப்போகிறான்னு ஒரு செய்தி அதுல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த லெட்டரை எடுத்து நேர அழுகதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. வாங்கி படிச்சு பார்த்தா இப்படிப்பட்ட இராணுவ ரகசியம். இராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தினால் உடனடியாக தூக்கு தண்டனை தான். ஆனால் இங்க இராணுவ போர் விமானத்திலேயே ஊழல் செய்யக்கூடிய ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இராணுவ போர் ரபேல் அதிலேயே ஊழல் செய்கிற ஒரு அற்புதமான நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இராணுவ ரகசியத்தை வெளியே சொன்னால் உடனடியாக கத்தல் தான், கொலைதான். யார் இந்த சீட்டை கொடுத்தது? ஹாத்தம் இப்னு அபி பல்தா. ஹாத்தம் இப்னு அபி பல்தா அவரை கூப்பிடுங்க. வந்து பார்த்தா அவர் நிற்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குள்ளாட்டி வழக்கம் போல நம்மால் ஆரம்பிச்சிட்டார். யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யார சொல்லலாம், போர் ரகசியத்தை வெளியிட்டு இருக்கிறான். இவரை நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க, என் கையில கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன பேசுகிறீர்கள்? அவர் யார்? அவர் ஹாத்திம் இப்னு அபி பல்தா யார்? பத்ர் சஹாபி. அவர் பத்ரில் கலந்து கொண்டவர். ஃபஃஅலு மா ஷிஅதும் யக்ஃபிருல்லாஹு லக்கும். நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கீங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அந்த பத்ர் சஹாபியை போய் எப்படி தண்டிக்க முடியும்? மன்னிச்சு விட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்றிலே யாருக்கும் அப்படிப்பட்ட இராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தினால் மன்னிப்பே கிடையாது. ஆனால் பத்ர் சஹாபி என்றால் மன்னிப்பு. இப்ப சொல்லுங்க, எப்படிப்பட்ட ஒரு சஹாபியை நம் தமிழகத்தில் வைத்திருக்கிறோம்? ஒரு பத்ர் சஹாபி இங்க இருக்கிறாங்களா இல்லையாங்க? நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. நம்ம பரக்கத்தான ஊரில் வாழுகிறோம். தமிழகம் பரக்கத்து பெற்றிருக்கிறது. என்ன காரணம்? ஒரு பத்ர் சஹாபியை உட்கொண்டிருக்கிறது. கோவளத்தில் அடங்கி இருக்கக்கூடிய தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பத்ர் சஹாபி. சொன்னா நம்ம ஆளுகளே என்ன சொல்றீங்க, கோவளத்துல பத்ர் சஹாபியாங்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அருமையானவர்களே, தமிழகம் மிகப்பெரிய பரக்கத்து பொருந்தியது. பத்ர் சஹாபியை உட்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்தம் இப்னு அபூ பல்தாவுக்கு மன்னிப்பை கொடுத்தார்கள். போங்க அப்படின்னா அவர் பதறி போயிட்டார். யா ரசூலல்லாஹ், மன்னிப்பே வழங்கப்படாத குற்றம் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். நானும் ஒரு சந்தர்ப்ப சூழலில் செய்து விட்டேன். நான் இப்படி எழுதி கொடுக்கவில்லையா என் குடும்பத்தை அபூஜஹல் அங்க கொன்றுவான், என் சொத்தை எல்லாம் சிதைத்து விடுவான். அந்த பயத்தினால் தான் நான் கொடுத்துட்டேன். யா ரசூலல்லாஹ். பரவாயில்ல போங்கன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போயிருங்க, பத்ர் சஹாபியை நான் என்ன தண்டிக்கிறது? அப்படிப்பட்ட சிறப்பு பத்ர் சஹாபாக்கள். களத்தில் அவர்கள் நின்று ஏன் இவ்வளவு சிறப்பு அல்லாஹ் கொடுத்தான்? இவ்வளவு பெரிய கண்ணியத்தையும் சிறப்பையும் அல்லாஹ் ஏன் கொடுத்தான் அப்படின்னா, அப்படிப்பட்ட உணர்வோடு அவர்கள் அங்கே போராடினார்கள். அவர்கள் நிற்கிற பொழுது அந்த உணர்வு அங்கே வெளிப்பட்டது. அஸ்வத் இப்னு அஸியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, பத்ர் போர்க்களம் படையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி செய்து கொண்டிருக்கிற பொழுது சப்புல நிக்கணும் இல்லையா, சப்ப சரி செய்து கொண்டே வருகிறார்கள். கையில ஒரு குச்சி வச்சிருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அஸ்வத் இப்னு அஸியா என்பவர் முன்னாடி வந்து நின்னாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரு வயிற்றுல அந்த குச்சியை வச்சு நேரா நின்னுப்பாங்க. போயிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுபடியும் ரிட்டர்ன் வர்றாங்க. ரிட்டர்ன் வந்தா மீண்டும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் அந்த குச்சியை அவருடைய வயிற்றுல வச்சு கொஞ்சம் வேகமா அப்படி அழுத்தி போய் கரெக்டா சப்புல நில்லுன்னு தள்ளினாங்க. உடனே அவர் சொன்னாரு, அவுஸானி யா ரசூலல்லாஹ், அவுஸானி யா ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் காயப்படுத்தி விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ் என்றார். பதட்டமான சூழல், போர் துவங்க இருக்கிறது. எல்லாரும் சப்புல நிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவர் என்ன சொல்றாரு, என்னை நீங்கள் காயப்படுத்தி விட்டீர்கள், நான் பழி வாங்க வேண்டும் என்கிறார். என்னை நீங்க காயப்படுத்திட்டீங்க, அதற்கு நான் உங்களுக்கு பழி வாங்க வேண்டும் என்றார். எல்லா சஹாபாக்களுக்கும் சரியான ஒரு பதட்டமான சூழல். என்னடா எந்த நேரத்தில் வந்து இவர் வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு? எப்படிப்பட்ட சூழலில் நாம் நின்று இருக்கோம்? ரசூலுல்லாஹ் பழி வாங்குறதுக்கு இதான் நேரம். எல்லா சஹாபாக்களுக்கும் சரியா உச்சகட்ட கோபம். எல்லாரும் முணுமுணுக்கிறாங்க, ஏப்பா எந்த நேரத்தில் எதை கொஞ்சம் பொறுமையா இருப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம், நான் பழி வாங்கணும். என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வயிற்றில் கொட்டி விட்டார், அவரையும் நான் கொத்தணுங்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி யாரும் ஆவேசப்படாதீங்க, அவர் என்ன சொல்றாரு, என் வயிற்றுல குத்தணுங்கிற, அவ்வளவுதானே, ஏப்பா குத்திக்கப்பா. நீங்க குத்தும் போது நான் வெறுவனோடு இருந்தேன், உங்கள் ஆடையை கிளற்றுங்கள்.
எப்படிப்பட்ட சூழல்ல என்ன சொல்றாரு, ஆடையை கிளட்டுங்க, என் வயிற்றுல நீங்க குத்திட்டு நீங்க மட்டும் கவச உடையில நான் எப்படி குத்த முடியும், கிளட்டுங்கன்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிளட்டினாங்க, ஆடையை கிளட்டினாங்க, கவச உடையை கிளட்டி வயிற்றை காமித்தாங்க. இந்தாப்பா சீக்கிரம் குத்துப்பா, அடுத்து போருக்கு போலாம். தூக்கி வாழை வீசி ரசூலை கட்டி பிடித்து வயிற்றிலே முத்தம் கொடுக்கிறார். அஸ்வத் வயிற்றுல முத்தம் கொடுக்கிறார். எல்லாரும் பெரிய ஆச்சரியத்தோட பாக்குறாங்க, என்னப்பா நடக்குதுங்க, என்ன செய்யற நீ? அவர் சொன்னார், யார் சொல்லலாம், நடப்பது போர், வாழ்வா தாழ்வா சாவா என்கிற போராட்டம். நான் இந்த போரில் கலந்து உயிரோடு திரும்புவது உத்தரவாதம் இல்லை. அதனால் உங்கள் உடலோடு என் உடலை இணைத்து நான் முத்தம் கொடுத்திருக்கிறேன். நபியோடு இணைந்த உடலை எந்த கபரும் தீண்டாது, எந்த நரகமும் தீண்டாது. அதனால் நான் இப்படி செஞ்சேன். அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்யட்டும் துவா செஞ்சாங்க. இப்படி உணர்வோடு கலந்து கொண்ட போர் அது சாதாரணமானதல்ல. இப்படி உணர்வு பூர்வமாக வாழ்வா சாவா என்கிற போராட்டம், ஒன்று வெற்றி அல்லது வீர மரணம் என்று கலந்து கொண்ட போர் அது. இன்னைக்கு பலஸ்தீன்ல போராடுறாங்க இல்லையா, அதே சிந்தனையோடு, அதே செயலாற்றத்தோடு, அதே அல்லாஹ்வுடைய உதவியோடு, அல்லாஹ் உதவுவான். எத்தனை உயிரையும் கொடுப்போம், எத்தனை பிள்ளைகளை எடுத்துக்கொள், எங்களுடைய இளைஞர்களை எடுத்துக்கொள், அந்த ரசாயன குண்டை வீசு, எதை வேண்டாலும் வீசு, ஒன்னு வெற்றி அல்லது வீர மரணம் நிக்கிறாங்க பாருங்க பலஸ்தீன்கள். அந்த ஈமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா, கியாமத் நாளில் வெற்றிக்காக வேண்டிய, இந்த தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக வேண்டிய ஒரு கூட்டம் போராடிக்கொண்டே இருக்கும் என்றார்கள். யார சொல்ல, அந்த கூட்டம் எங்கே இருக்கும்? பைத்துல் முகத்தஸை சுத்தி இருப்பார்கள் சொன்னாங்க. அல்லாஹ் அந்த ஈமானை நமக்கு கொடுப்பானாக. சின்ன சின்ன குழந்தைகளை பார்த்து கண்ணீர் வடிக்காமல், நீ போயிட்டு வா, பின்னாடி நான் வர்றேன், உனக்கு அல்லாஹ் ஷஹீதை கொடுத்திருக்கிறான், நீ நிரந்தர உலகத்திற்கு போகிறாய் என்று வழி அனுப்புகிறார்களே, எப்படிப்பட்ட ஒரு ஈமான்! வெற்றியை நோக்கி பயணிக்கிறார்களே, அதற்கு எத்தனை உயிர்களை வித்தாக கொடுக்கிறார்களே. அந்த பலஸ்தீன மக்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். யா அல்லாஹ், பத்ர் சஹாபாக்கள் நினைவு தினத்தில் இந்த அற்புதமான நிகழ்வில் வைத்து ஒவ்வொரு நாளும் ஹரமில் இருக்கக்கூடிய, தவாஃப் செய்யக்கூடிய, சஃபா மர்வாவில் சை செய்யக்கூடிய எல்லோரும் கேட்கிற ஒரே துவா ஒரு 150 நாட்களாக இதுதான். அல்லாஹும்ம அன்சுர் இஹ்வானல் முஸ்லிமீன ஃபீ பலஸ்தீன். யா அல்லாஹ், பலஸ்தீன மக்களுக்கு வெற்றியை தருவாயாக. நிச்சயமாக கபூலாகும், மெடிக்கல் மிராக்களாகும். இவங்க வெளியில காட்டுறதில்லை, நிறைய அல்லாஹ்வுடைய மோஜிசாத்துகள், அற்புதங்கள் அங்கே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக எப்படி இந்த பத்ர் போரில் சஹாபிகள் மலக்குகளை கொண்டு வெற்றி பெற்றார்களோ, அதே போன்று 5000 அல்ல, 5 லட்சம் அல்ல, 5 கோடி மலக்குகளை, தலப்பாக்களை கட்டிக்கொண்டு அந்த இஸ்ரவேலர்களை ஓட ஓட விரட்டுகிற காலம் நிச்சயமாக வரும். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக வரும், வந்தே ஆக வேண்டும். அது ரசூலின் வார்த்தை. பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட வேண்டும், மஹதி அலைஹிஸ்ஸலாம் வர வேண்டும், ஈசா நபி வர வேண்டும். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நீ எவ்வளவு வேண்டாலும் அடி, நீ அடித்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் நீ ஷஹீதாக்கி நிரந்தரமாக உயிரோடு இருக்க செய்து கொண்டிருக்கிறாய். அல்லாஹு தஆலா இந்த மக்களுக்கு வெற்றியை தருவானாக. வெகு சீக்கிரத்தில் நாமெல்லாம் சுயநினைவோடு இருக்கிற காலத்திலேயே அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்து அந்த பைத்துல் முகத்தஸில் தொழுது 25,000 நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் அவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. எவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் இன்னைக்கும் அந்த பள்ளிக்கு முன்னாடி நின்று தொழத்தானங்க செய்யறாங்க. என்ன ஒரு ஈமான், என்ன ஒரு ஈமான்! புல்லரிக்கிறது இல்லையா? அந்த ஈமானுக்கு முன்னால் நாமெல்லாம் என்ன, எவ்வளவு அற்புதமானது ஒரு ஈமான்! அல்லாஹ் அவர்களை கபூல் செய்வானாக. இந்த பத்ர் சஹாபாக்கள் நினைவு தினத்தில் இந்த பத்ர் சஹாபாக்கள் செய்த தியாகங்களை அல்லாஹ் கபூல் செய்து நமக்கும் அதுபோன்று ஏதாவது ஒரு ஓரத்தில் அந்த ஈமானிய உணர்வை கொடுத்து, அந்த ஈமானுடைய உணர்வினுடைய பரக்கத்தால் இந்திய நாட்டின் அபூஜஹலை ஒழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வெகு சீக்கிரத்தில் நமக்கு தருவானாக. லிகுல்லி உம்மத்தி ஃபிரௌன் வ ஃபிரௌன் ஹாதிஹில் உம்ம. அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க,
ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு ஃபிரௌன் இருப்பான். இந்த கூட்டத்திற்கு ஃபிரௌன் அபூ ஜஹல்னு சொன்னாங்க. இந்த கூட்டத்திற்கு நம் இந்தியாவின் ஃபிரௌன் அப்படியாண்ணா பேர் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நிச்சயமாக ஒளிவான். இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற எல்லா மக்களுடைய துவா. இது வெறும் முஸ்லிம்களுடைய துவா அல்ல, இது முஸ்லிம்களுடைய துவா அல்ல, ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய துவா. ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய துவா. இந்த நாடு செழிப்படைய வேண்டும், நாடு மீண்டும் நாடாக மாற வேண்டும் என்ற மகப்பெரிய கேடாக மாற்றி அமைத்து இருக்கிறார்கள். அல்லாஹ் அதையும் அல்லாஹ் வெற்றியாக்கி ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இந்திய நாட்டினுடைய எல்லா மக்களையும் அல்லாஹ் இந்த பத்ர் நினைவு தின பொருட்டால் அல்லாஹ் கபூல் செய்து வெற்றியாக்கி இந்த நாட்டை அல்லாஹ் செழிக்க செய்வானாக என்ற நல்ல துவாக்களை முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி என் வார்த்தைகளை நினைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான முறையில்